Hello viewers, welcome back to my channel Home2Hotel Recipes. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல cauliflower fry எப்படி பண்றதுன்னு பாப்போம். இதுல நான் மீடியம் சைஸ் cauliflower இந்த மாதிரி சின்ன சின்னதா எடுத்திருக்கேன். சின்ன சின்னதா கட் பண்ணீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா வரும் அதுக்காக. இப்போ இத நம்ம வேக வைப்போம். அடுப்புல இந்த cauliflower எல்லாம் மூழ்குற அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன். ஒரு 5 கிளாஸ் அளவு இருக்கும். இதை வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான அளவு உப்பை இதில் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியில் சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ அடுப்புல இருந்து இறக்கி வச்சுட்டு இதுக்குள்ள இந்த சுடுதண்ணிக்குள்ள நம்ம கட் பண்ணி வச்சிருந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் போட்டுருவோம். இப்போ மூடி வச்சோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ நல்லா நமக்கு காலிஃப்ளவர் வந்து பாதி வெந்திருக்கும். அதாவது ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வெந்திருக்கும், குழையாமல் வெந்திருக்கும். இப்போ இதை நல்லா வடிகட்டிக்கிறேன். இப்போ வடிகட்டிட்டு பாருங்கள், நமக்கு குழையாமல் வெந்திருக்கும், பாதி வெந்திருக்கும். இந்த அளவுக்கு வெந்தால் போதும் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம மிக்சிங் பவுலில் மசாலா ரெடி பண்ணுவோம். முதல்ல மைதா மாவு 4 டேபிள் ஸ்பூன் அளவு, கார்ன்ஃப்ளவர் மாவு 4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க, மசாலாக்கு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டீஸ்பூன், சர்க்கரை 1/4 டீஸ்பூன், குக்கிங் வினிகர் இல்லைன்னா லெமன் 1 டீஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன். அவ்வளோதான். இப்போ நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவை. இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். மொத்தமாக ஊற்றிடாதீங்க, இது ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1/2 டம்ளர்னு சொல்லலாம், கரெக்டாக சொல்ல முடியாது. நான் மசாலா வந்து மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கரெக்டாக மசாலா இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நமக்கு காலிஃப்ளவரில் ஒட்டும். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா காலிஃப்ளவரில் ஒட்டாது. இப்போ நான் கலருக்காக ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். ஹோட்டலில் மாதிரி கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நம்ம காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா காலிஃப்ளவர் வந்து உடையாமல் வரும். நல்லா கோட் பண்ணுவோம். இப்போ எல்லா காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருவோம். மசாலாவில் நல்லா சார்ந்து இருக்கும். இப்போ 10 நிமிஷம் கழித்து அடுப்பில் எண்ணெய் சுட வச்சுருக்கேன். இப்போ என்ன காஞ்சிருச்சான்னு செக் பண்ணலாம். நல்லா இந்த மாதிரி வந்துச்சுன்னா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ எல்லாத்தையும் போட்டுடுறேன். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் ஃபுல்லாக கருகிரும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். திருப்பி திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மொறுன்னு வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்ல கலர் வந்துருச்சு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து ஆட்டும் போதே நமக்கு நல்லா மொறுன்னு சத்தம் கேட்குது. இப்போ நமக்கு கிறிஸ்பியான காலிஃப்ளவர் ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வெங்காயம், கொத்தமல்லி தழை, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் கட் பண்ணி போட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ஹோட்டல் ஸ்டைலில் அப்படியே இருக்குங்க. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை Home2Hotel Recipes சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். இன்னும் டேஸ்டியான ரெசிபீஸோட உங்களை நான் அடுத்த வீடியோஸில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.